ஓம் குரு சீரோ பிக்ஷுவே விக்னேஸ்வர ரூபா. ஓம் குரு சீரோ பிக்ஷுவே ஸ்ரீகிருஷ்ண ரூபா. ஓம் குரு சீரோ பிக்ஷுவே பரமேஸ்வர ரூபா. ஓம் குரு சீரோ பிக்ஷுவே ஒளி சரீர ரூபா. ஓம் குருநாதரே சரணம். ஓம் குருதேவரே சரணம். ஓம் குருதேவராஜ சீரோ பிக்ஷுவே சரணம் சரணம் சரணம். ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே அனைவருக்கும் சர்வதேச யோகாசன தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது 12ஆம் ஆண்டு சர்வதேச யோகாசன தின நாளாக கொண்டாடுகின்றோம். தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். நமது மெகா தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட 2000 எபிசோடை தாண்டி நம்ம சிறப்பாக இந்த கலைகளை பயிற்றுவித்து கொண்டே வருகின்றோம். பல லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்த்து பயனடைந்து வருகின்றார்கள். இந்த சர்வதேச யோகாசன தினம் அப்படின்னு நம்ம எதற்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஆரோக்கியமாக வாழணும். உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, தன்னை உணர்தல், ஆத்மானந்தம், இந்த 3 தான் நமது லட்சியமாக இருக்கணும். அப்போ இந்த 3ஐயும் அடையக்கூடிய அற்புதமான ஒரு கலை தான் யோக கலை. இந்த யோக கலைகளில் யோகாசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், நாடி சுத்தி, தியான பயிற்சி, இது எல்லாமே நம்ம முறைப்படி தினமும் நமது வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 45 மினிட்ஸ் பயின்றுட்டோம்னா உடல் முழுக்க எந்த ஒரு நோய் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். அதே மாதிரி உள் அமைதி கிடைக்கும். தனக்குள் இருக்கக்கூடிய மெய் உணர்வை உணரலாம். இன்றைக்கு நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், சுகர், ப்ரெஷர், மூட்டு வலி, கழுத்து வலி, அல்சர், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருகின்றது. இது வராமல் காக்கக்கூடிய அற்புதமான கலை தான் யோக கலை. ஸோ இந்த சர்வதேச யோகாசன தின நாளில் இன்றைக்கு நம்ம மிகச் சிறப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இடத்தில் அமர்ந்து எளிமையான ஒரு 5 முத்திரைகள், நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், பேங்கரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள், உயிர் ஆற்றலை கொடுக்கக்கூடிய முத்திரைகள், சுகர் வராமல் பாதுகாக்கக்கூடிய முத்திரைகள், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான நாடி சுத்தி, 72,000 நாடி நரம்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு நாடி சுத்தி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நோய் எதிர்ப்பாற்றல் தருகின்ற இந்த நாடி சுத்தி நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. அதனைத் தொடர்ந்து எளிமையான ஆசனங்கள், ஒரு அர்த்த பத்மாசனம், வஜ்ராசன நிலைகள் பார்க்க போகிறோம். இவை அனைத்துமே தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யும். மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, இரத்த அழுத்தத்தை நீக்கக்கூடியது, உடல் வலிமை, மன வலிமையை தரக்கூடியது. ஒவ்வொருவரும் இந்த சர்வதேச யோகாசன தின நாளிலே சபதம் எடுங்கள். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இந்த நேரத்திலே எனது குருநாதர் சர்க்குரு சீரோ பிக்ஷு அந்த காலத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த கலைகளை எளிமைப்படுத்தி பயிற்றுவித்து வந்தார்கள். அந்த காலத்தில் யூடியூப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவர்களுடைய ஆசையினால், அவர்களுடைய அனுகிரகத்தினால் பதஞ்சலி மகரிஷினுடைய அஷ்டாங்க யோக கலைகளை நாம் மெகா தொலைக்காட்சியின் மூலமாக கிட்டத்தட்ட 2000 எபிசோடுக்கு மேலாக நம்ம மக்களுக்கு அளித்து கொண்டே வருகின்றோம். மெகா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் இந்த நன்னாளிலே ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய ஆசன நிலை சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க, கண்களை மூடி ஒரு 10 வினாடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்கிடணும். சரியான மூச்சு பயிற்சியை இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் கற்றுக்கொள்வோம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும். இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. இப்போ முதல் முத்திரையாக ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க, கட்டை விரலை உள்ள மடிச்சுக்கோங்க, மீதி 4 விரல் அப்படி மடிச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க ஒரு 5 டைம்ஸ். இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. உடல் முழுக்க நல்ல உயிராற்றல் கிடைக்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், மன அமைதி கிடைக்கும், இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல், மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இதய வால்வுகள் நன்றாக இயங்கும், இதய துடிப்பு சீராக இருக்கும், தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்கும், கழுத்து வலி காது வலி வராது, பிசிஓடி பெண்களுக்கு நீர்க்கட்டிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க, மீதி 2 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். லிவர் நன்றாக இயங்கும், கண் நரம்புகள் நன்றாக இயங்கும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், சவுண்ட் ஸ்லீப்பிங் கிடைக்கும், பய உணர்வு நீக்கக்கூடியது. உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இயங்கும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க ஒரு 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். சுகர் கண்ட்ரோலுக்கு வரும், ஸ்கின் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும், கால் பாத எரிச்சல் பாத வீக்கம் நீக்கக்கூடியது, எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். இந்த முதிரை செய்யும் பொழுது சுகர் வராமல் அற்புதமாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனம் பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும், வலது கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கை சின் முத்திரை. இது அர்த்த பத்மாசனம். இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது, மன அமைதி கிடைக்கும். இதில் 10 வினாடிகள்லேருந்து 20 வினாடி வரைக்கும் இருக்கலாம். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. வலது பக்கம் இடது பக்கம் மூளைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனம் பண்ண போகிறாங்க. பொறுமையாக 2 கால் நீட்டிக்கோங்க, ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் வஜ்ராசனத்தில் அமர்ந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், பாசிட்டிவ் தாட் கிடைக்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். இப்போ 2 கைகளையும் தலைக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கைகளை கோர்த்து நல்ல ஸ்பீடாக மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நுரையீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இப்போ அப்படியே சசங்காசனம். மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மேலே வந்துடுங்க. இதயம் மிகச் சிறப்பாக இயங்கும், இதய வால்வுகள் நன்றாக இயங்கும், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ சின்ன நாடி சுத்தி பண்ண போகிறாங்க. இடது கை சின்முத்திரை. வலது நாசியை பெருவிரல்னால க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. மூச்சு வெளியே விடும்போது ரொம்ப ஸ்லோவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ ரிங் ஃபிங்கர்னால லெஃப்ட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் நாசிலே இன்ஹேல் பண்ணுங்க, ரைட்லேயே எக்ஸேல் பண்ணுங்க. வலது நாசிலே மூச்சு உள்ளெழுத்து வலதுலேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ இடதில் இழுத்து வலது. ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க.
மீண்டும் லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள். லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படியே மாற்றி பண்ணுங்கள். வலதில் இழுத்து இடது. லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் இன்ஹேல் பண்ணுங்கள். ரைட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சு வெளிய விடுங்க. மீண்டும் வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி நிதானமாக காலை மாலை 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படி ரொட்டேஷனை பண்ண போகிறாங்க. முழுமையான நாடி சுற்றி. ஸ்டார்ட் வித் லெஃப்ட். லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள். லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சு வெளிய விடுங்க. அப்படி ரைட்லேயே மூச்சு உள்ளழுங்க. லெஃப்டில் மூச்சு வெளிய விடுங்க. இது ஒரு சுற்று. அப்படி லெஃப்டில் இன்ஹேல் பண்ணிடுங்க. அடுத்ததில் எக்ஸேல். அப்படி பொறுமையாக ரவுண்ட் தி கிளாக். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பயிற்சி பண்ணும்போது சஃபகேஷன் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. சீத்தளி அப்படிங்க குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி. வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூக்குலையே மூச்சு வெளிய விடுங்க. மீண்டும் வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குலையே மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க. மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் உள்ளே போய்க்கிடணும். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் வெளியே போயிடும். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிரும். ஒரு மன அமைதி கிடைக்கும். இப்போ 2 கை சின்முத்திரை. கண்களை மூடிக்கோங்க. ஒரு சின்ன தியான பயிற்சி. தலைவலி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வெளி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகால் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ பிரெயின் இன்சைடு மூளை உள்பகுதி மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள் பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் டீப்லி ரிலாக்ஸ். தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹார்ட் இன்சைடு தைமஸ் கிளாண்ட் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நம்முடைய ஹிருதயம் அதனுடைய இயல்பான துடிப்போடு துடிக்கின்றது. ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் உள்பகுதி டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அப்படியே அமைதியாக அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. நேயர்களே, இந்த சர்வதேச யோகாசன தின நன்னாளிலே ஒவ்வொருவரும் சபதம் எடுத்து இன்றைக்கு பார்த்த எளிமையான முத்திரைகள், எளிமையான நாடி சுத்தி, ஒரு எளிமையான தியான பயிற்சி, எளிமையான யோகாசனங்கள், இதனை தினமும் காலை மாலை பயிலுங்கள். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். மீண்டும் அனைவருக்கும் சர்வதேச யோகாசன தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.